blob storage. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணிட்டு நம்ம எங்க வந்திருக்கோம், blob storage மட்டும் டீப் டைவ் பண்ண போறோம். ஓகே, நம்ம அதில் பார்க்கும்போது நிறைய பார்த்துட்டே வந்தோம் இல்லையா, அதில் நம்ம பார்க்க போறது என்ன, இப்போ blob storage மட்டும் டீப்பா போறோம். ஓகே, blob storage பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு தேவைன்னா, நம்ம கிரியேட் கண்டெய்னர் பண்ணணும். அப்புறம் அந்த பிளாபோட அக்சஸ் டியர் என்ன அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். அப்புறம் பிளாபுக்கு லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் செட் பண்ணுவோம். அப்புறம் இந்த பிளாப் ரெப்ளிகேஷன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய இன்னும் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்லாம் இருக்கு, ஒன்று ஒன்றா பார்ப்போம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பிளாப்? பிளாப் வந்து என்னன்னா ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இன் த கிளவுட். ஓகே, கேன் என்ன பண்ணலாம், ஸ்டோர் டெக்ஸ்ட் ஃபைலாகவும் இருக்கலாம், பைனரி ஃபைலாகவும் நம்ம அதை ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, அது என்ன சொல்லுவோம்னா ஜென்ரலா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். காமனான யூஸ் கேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இது வந்து இமேஜும் டாக்குமெண்ட்டும் டைரக்டா நம்ம ப்ரௌசர்ல பார்க்கறதுக்கோ, இல்லை இமேஜை வந்து நம்ம வீடியோ அது மாதிரி ஃபைல்ஸ் நம்ம பார்க்கறதுக்கோ என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜை நாம யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபைலு அல்லது டிஸ்ட்ரிபியூட்டட் அக்சஸுக்காக நமக்கு தேவை அப்படின்னா, ஃபைல் மாதிரி சிஸ்டம்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் அக்சஸ்க்கு வேணும்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால பிளாப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண முடியும். இப்போ வீடியோ ஸ்ட்ரீமிங் அல்லது ஆடியோ ஸ்ட்ரீமிங் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம பண்ணணும்னா பிளாப் ஸ்டோரேஜ்ல தான் போட முடியும். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்குறீங்க, யூடியூப்ல படம் பார்க்குறீங்க, இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா வந்து முக்காவாசி எல்லாமே இருக்கிறது வந்து பிளாப் ஸ்டோரேஜ்ல தான் இருக்கு. நீங்க வந்து உங்க படத்தை போட்டோஸ் எல்லாம் வந்து ஒன் டிரைவ்ல அப்லோட் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க இல்லையா, உங்களுடைய கூகுள் டிரைவ் எல்லா டிரைவ்லயும் பண்றீங்களா, இது எல்லாமே எங்க இருக்குன்னா பிளாப் ஸ்டோரேஜ்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்புறம் இந்த பிளாப் ஸ்டோரேஜை வந்து பேக்கப் ரீஸ்டோரு இல்லை ஆர்கைவல் பர்பஸ்க்காகவும் நான் நிறைய இடத்துல என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு கம்பெனில வந்து பேக்கப் எடுக்கணும், எடுத்த பேக்கப்பை வந்து ஜிப்பாவோ இல்லை பேக்கப்பாவோ எடுத்து என்ன பண்ணலாம், பிளாப்ல போட்டு வச்சுட்டு அது என்ன பண்ணலாம் 100 years கூட நீங்க வந்து பிளாப்லயே கீப் அப் பண்ணி வச்சுக்கலாம், லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் போட்டு. ஓகே, அப்புறம் டேட்டா அனாலிட்டிக்காக நம்ம என்ன பண்றாங்க, பிளாப் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, ஏன்னா முக்கால்வாசி டேட்டா அனாலிட்டிக் வந்து இதுல தான் நடக்குது. ஓகே, அதுக்காக பிளாப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றாங்க. ஓகே, பிளாப் ஸ்டோரேஜ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, அந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது அந்த கண்டெய்னர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிசைட் பண்ணலாம், இது பிரைவேட் கண்டெய்னரா அல்லது இது என்ன, அந்த இது வந்து பிளாப் வந்து அனானிமஸா யார் வேணுமோ அக்சஸ் பண்ணலாமா, இல்ல இந்த பிளாபை வந்து இந்த கண்டெய்னரை வந்து ஒருத்தர் இது மட்டும் தான் பண்ண முடியுமா, அதாவது பப்ளிக்கா வச்சுக்கலாமா பிரைவேட்டா வச்சுக்கலாமா அப்படிங்கறது நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அந்த செட்டிங்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், n number of container create பண்ணலாம். There is no limit that in x number of things that you can do. Okay, அதே மாதிரி அந்த ஒரு கண்டெய்னர் உள்ள நீங்க என்ன பண்ணலாம், எவ்வளோ ஃபைல்ஸ் வேணுமோ தூக்கி உள்ள போடலாம். ஓகே, அப்புறம் ரெஸ்ட்ரிக்ட் அக்சஸ் பண்ண முடியுமானா எஸ், நீங்க வந்து ஒவ்வொன்றும் அக்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் பிளாபை பொறுத்த வரைக்கும் அக்சஸ் டியர் அப்படின்னு சொல்லுவோம். அக்சஸ் டியர் அப்படின்னா என்னன்னா, பிளாப்ல வந்து ஹாட் டியர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது அந்த டேட்டா வந்து எப்பவுமே வந்து இமீடியட்டா உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து இதுல இருக்கணும், ஹாட் டியர்ல இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு இமீடியட்டா கிடைக்கும். ஓகே, கூல் டியர் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா வந்து டேட்டா வந்து நான் வந்து ரொம்பவும் அடிக்கடி அக்சஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது ஒரு தடவை 30 நாளைக்கு ஒரே ஒரு தடவை வந்து அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், கூல் டியரா மாத்திக்கலாம். ஓகே, அப்புறம் கோல்டு டியர்னு ஒன்று இருக்கு கூலுக்கு அப்புறம். அது எப்படின்னா நான் வந்து மேபி 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபைலை அக்சஸ் பண்ணுவேன், அதுக்கு முன்னாடிலாம் அக்சஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அதை கோல்டு டியருக்கா வச்சுக்கலாம். அப்புறம் ஆர்கைவல் டியர்னு ஒன்று இருக்கு. ஆர்கைவல் டியர் அப்படின்னா வந்து 180 days நம்ம என்ன பண்ணலாம், அந்த இதை வந்து நம்ம தொடவே மாட்டேன் அப்படின்னா 180 days தொட மாட்டேன் அப்படின்னா நம்ம அதை ஆர்கைவல் டியருக்கு மாத்திக்கலாம். என்ன டிஃபரன்ஸ் இதுக்கு அப்படின்னா, ஹாட் டியருக்கு வந்து ஒரு ஜிபிக்கு வந்து 10 cents அப்படின்னா கூல் டியருக்கு வந்து அதை விட கம்மி. ஓகே, அப்போ இதே வந்து கோல்டு டியருக்கு அதை விட கம்மி, ஆர்கைவல் டியருக்கு அதை விட கம்மி. ஓகே, ஸோ அதுதான் வந்து காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப சீப்பரானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆர்கைவல் டியர். அதாவது நம்ம
ஒரு டேட்டா வச்சிருப்போம். அந்த டேட்டா வந்து நம்ம வருஷக்கணக்கா அந்த டேட்டா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இது வழியா வச்சுக்கிறது பெஸ்டா இருக்கும். ஓகே. ஸோ அந்த டியரிங் வந்து ரொம்ப முக்கியம் கிளவுட்ல ஸ்டோரேஜ்க்கு வரும்போது. ஏன்னா இப்போ ஒரு போட்டோவை அப்லோட் பண்றோம், இல்ல வந்து ஒரு கம்பெனில ஒரு பெரிய ஃபைல்ஸ் இருக்கு. ஒரு வீடு ஒருத்தர் வாங்கிட்டாரு. வீடோட கான்ட்ராக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த வீடை வாங்கிட்டாரு. அந்த கான்ட்ராக்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்கு வந்து ஹார்ட்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரமாட்டாரு, எப்பயாவது தான் வருவாரு அப்படின்னா அது என்ன பண்ணலாம், நம்ம தூக்கி ஆர்கைவல் டேக்கு மாத்திடலாம். அப்போ ஜிபிஎஃப் டேட்டா என்ன ஆகும், நமக்கு சேஃபா இருக்கும். அதே நேரத்துல காஸ்டும் ரொம்பவும் கம்மியா இருக்கும். ஓகே, அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ஸ்டோரேஜ் டியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பிளாப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ஓகே, இது என்னத்துக்கு அப்படின்னா இப்ப நம்ம பேசணும்ல ஸ்டோரேஜ் டியர்ஸ். ஓகே, நான் ஒரு நாளும் போய் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. என்னைக்கு இந்த ஃபைலை போட்டேன், எப்படி போட்டேன், இதை எப்ப நான் மாத்தணும் அப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் ரூல் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அந்த ரூலை கிரியேட் பண்ணனா நான் லாஸ்டா மாடிஃபை பண்ண ஃபைலு 10 நாளைக்கு அப்புறம் மாடிஃபை பண்ணாமலே இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணு, கோல்டுக்கு மாத்திரு, கோல்டுல இருந்து கூலுக்கு மாத்து, கூல்ல இருந்து கோல்டுக்கு மாத்து, கோல்டுல இருந்து ஆர்கைவல் மாத்து அப்படின்னு நான் என்ன பண்ண முடியும், என்னால செட் பண்ணிக்கிட்டே வர முடியும். இல்ல கிரியேட் பண்ணி 2 நாள் தான் ஆச்சு, 2 நாளைக்கு அப்புறம் அது தேவையில்லை, எனக்கு வேற இடத்துக்கு மூவ் பண்ணு நீங்க போட்டீங்கன்னாலும் அதிகம் நம்ம என்ன பண்ண முடியும், ரூல் கிரியேட் பண்ணி நம்ம அடுத்தடுத்த டியருக்கு மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, அதுதான் வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். இதெல்லாமே டெமோவா பார்ப்போம். ஓகே, அப்புறம் ஆப்ஜெக்ட் ரெப்ளிகேஷன். ஆப்ஜெக்ட் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா நாம ஒரு ரீஜன்ல ஒரு ஃபைலை வச்சிருப்போம், அது இன்னொரு ரீஜனுக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து காப்பி ஆகணும். இன்னொரு அப்ளிகேஷன் வந்து அங்கேருந்து வந்து அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணும், அக்சஸ் பண்ண போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஆப்ஜெக்ட் ரெப்ளிகேஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க ரெப்ளிகேட் பண்ணலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால ரெப்ளிகேட் பண்ணிக்க முடியும். இது வந்து எப்பன்னா நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேட்டா சென்டர் இங்க இருக்கு, அது இங்கேருந்து அக்சஸ் பண்ணுது உங்க ஃபைலுக்கையும், இன்னொருத்தர் வந்து இன்னும் இங்க இருக்காரு, அவர் இங்கேருந்து இங்க அக்சஸ் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம். அதாவது ஒருத்தர் இந்தியால இருக்காரு, இந்தியாவில் உள்ள ஸ்டோரேஜ் அக்சஸ் பண்ணாருன்னா ரொம்ப ஈஸி. அதே ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருக்காரு, சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவில் உள்ள ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணணும்னா என்ன ஆகும், லிட்டன்சி வந்து ஹையா இருக்கும். அப்போ அந்த லிட்டன்சி நான் எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்தியால இருந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் என்ன பண்ணலாம், நான் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய அஜூர் டேட்டா சென்டருக்கு நான் ஆட்டோமேட்டிக்கா அஜூர் டு அஜூர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூருக்கு அக்சஸ் பண்ண சொன்னேன்னா எனக்கு என்னவா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும், லிட்டன்சி வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த ரெப்ளிகேஷன் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ரெப்ளிகேட் பண்றதுக்கு ஈஸியா ஹை இதுவா இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், ஆப்ஜெக்ட் ரெப்ளிகேஷன். அடுத்து வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன். அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன்ல மெயினா பார்க்க போறது பிளாப் வெர்ஷனிங். ஸோ நாம ஒரு ஃபைல் வச்சிருக்கோம், அந்த ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆயிடுச்சு. அப்போ அது கேன் ஐ மெயின்டைன் அ வெர்ஷன், அதாவது நான் ஒரு வெர்ஷன் கிரியேட் பண்ணேன், அதை நான் வந்து வச்சிருந்தேன், இன்னொருத்தர் வந்து அதுல சில டெக்ஸ்டையோ சில ஐட்டத்தையும் டெலீட் பண்ணிட்டாரு, அதை நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, எனக்கு ஓல்டு வெர்ஷன் வேணும், அவர் டெலீட் பண்ணிட்டாரு, எனக்கு ஓல்டு வேணும், எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னா நம்ம வெர்ஷனிங் எனேபிள் பண்ணா, வெர்ஷனிங் எனேபிள் பண்ணி அந்த வெர்ஷனிங் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும், அதை நம்ம எடுக்க முடியும். அதுக்கு பேர் என்ன, வெர்ஷனிங். ஓகே, நீங்க வந்து வெர்ஷன்ல வந்து என்ன பண்ண முடியும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ மெயினா வந்து இந்த வெர்ஷன் வந்து நமக்கு டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காகவும் டேட்டா ஆக்சிடென்டல் டெலிஷனுக்காகவும் இருந்தும் நம்மள ஈஸியா காப்பாத்துறதுக்கு இது ஒரு வழி இருக்கு. ஓகே, இதுதான் வந்து டேட்டா பிளாபோட வெர்ஷனிங்கை பொறுத்த வரைக்கும். சாஃப்ட் டெலீட். சாஃப்ட் டெலீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாஃப்ட் டெலீட் வந்து 2 இடத்துல நடக்குது. ஒன்னு கண்டெய்னர் லெவல் நடக்குது, இன்னொன்று வந்து பிளாப் லெவல்ல நடக்குது. எதுக்கு சாஃப்ட் டெலீட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒருத்தர் வந்து கம்பெனில இருந்து வந்து ஆக்சிடென்ட்டா வந்து அந்த ஹோல் கண்டெய்னரை டெலீட் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டெய்னர் உள்ள வந்து ஒரு டெராபைட் ஆஃப் டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டா போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், அவ்வளவு லாஸ், பேக்கப் இல்லாம. அப்போ அது எப்படி நம்ம ரிட்ரீவ் பண்றது அப்படின்னா நம்ம சாஃப்ட் டெலீட்டை வந்து செட் பண்ணிட்டோம்னா அந்த சாஃப்ட் டெலீட் வந்து எவ்வளவு நாளைக்கு செட் பண்ணலாம், 1ல இருந்து 365 டேஸ் வரைக்கும் சாஃப்ட் டெலீட் செட் பண்ணலாம். அப்போ ஒருத்தர் ஃபைலை டெலீட் பண்ணிட்டாரு அப்படின்னா டெலீட் பண்ண ஃபைல் வந்து நாம என்ன பண்ணலாம், 1 நாள்ல இருந்து 365 நாளைக்குள்ள நம்ம என்ன நாள் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி அதை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அத்தனை நாள் வரைக்கும் அந்த ஃபைல் எங்க இருக்கும், சாஃப்ட் டெலீட்ல இருக்கும்.
ஸோ சிம்பிளா சொல்லணும்னா உங்க கம்ப்யூட்டர்ல இருக்க ரீசைக்கிள் பின் மாதிரி. ஓகே, அங்க இருக்கும். அங்கேயே நம்ம என்ன பண்ணலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவைன்னா. ஓகே, அதுக்கு பேரு சாஃப்ட் டெலீட். அது வந்து கண்டெய்னர் லெவல்லையும் பண்ணலாம், ஒரு ஃபைல் லெவல்லையும் பண்ணலாம். ஓகே, இன்னொன்று வந்து பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர். ஓகே, அதாவது நம்ம பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோரை எனேபிள் பண்ணிருந்தோம்னா நாம செலக்டிவா போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக்கான இன்டர்வல் டைம் கொடுத்து இந்த டைம்ல உள்ளதுல மட்டும் எனக்கு ரீஸ்டோர் பண்ணு அப்படின்னா அந்த டயத்துல உள்ளதை மட்டும் ரீஸ்டோர் பண்ணும். ஓகே, இது எதுக்கு இப்ப இது எந்த மாதிரி சினாரியோல யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அந்த அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெஸ்ட் பண்ணும் போது அது நிறைய ஃபைல்ஸை வந்து மாடிஃபை பண்ணி ரைட் பண்ணிடுது. திரும்பவும் அதே அப்ளிகேஷனை திரும்பவும் இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைல்ஸ்லாம் நமக்கு திருப்பி தேவைப்படும் பழைய ஸ்டேஜ்ல. அப்ப என்ன பண்ணலாம், பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர் போட்டு நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைல்ஸை திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், ரீடெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நமக்கு பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர் வந்து வேலை செய்யும். ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து எனேபிள் பண்றதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் கவனிக்கணும். ஒன்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மே மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்க ரிட்டன்ஷன் 30 நாளைக்கு வேணும் அப்படின்னு நீங்க பண்ணிட்டு 15ஆம் தேதி போய் எனக்கு ரிட்டன்ஷன் கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 நாளைக்கு தான் கொடுக்கும். ஏன்னா நீங்க எனேபிள் பண்ணது என்னைக்கு, மே 1க்கு தான் எனேபிள் பண்ணீங்க. அன்னையில இருந்தா பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், மேக்சிமம் 15 நாள் தான் போக முடியும். ஆனா அதே நேரத்துல நீங்க ஜூன் மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு போய் எனக்கு 30 நாளைக்கு பின்னாடி உள்ளதை கொடுன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும், அதால 30 நாளைக்கு பின்னாடி உள்ளதை கொடுக்க முடியும். ஓகே, அப்போ நீங்க என்னைக்கு ஆக்டிவேட் பண்றீங்களோ அன்னையில இருந்து தான் அந்த பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர் டேட் கணக்கா ஸ்டார்ட் ஆகுமே ஒழிய நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல 30 நாள் சொல்லிட்டா பேக்வேர்ட்ல போய் 30 நாள் எடுத்து வந்து அது கொடுக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகே, அதே மாதிரி உங்க சாஃப்ட் டெலீட் இருக்கு இல்லையா, சாஃப்ட் டெலீட் வந்து என்னவா இருக்கணும், 1 டே கிரேட்டர் தானா இருக்கணும் உங்க பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோருக்கு மேல. ஓகே, அப்பதான் அது என்ன பண்ண முடியும், அதால அதை ரீஸ்டோர் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த முக்கியமான 2 விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட்ங்கிறது நத்திங் பட் அ போட்டோ டேக்கிங். ஓகே, நம்ம எப்படி ஒரு போட்டோ எடுத்தோம்னா அந்த போட்டோ வந்து நம்மளுடைய இமேஜ் அந்த டயத்துல நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்குமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய ஃபைல் நாம ஸ்னாப்ஷாட் எடுக்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கும். ஓகே, அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தரா நம்ம வந்து அடுத்தடுத்த சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். திரும்ப வேணும்னா பழைய ஸ்னாப்ஷாட்டா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு பேர் என்ன, ஸ்னாப்ஷாட். ஓகே, அது வந்து முக்கியமா நம்ம பண்றது எங்கன்னா டிஸ்க்ல, விஎமோட டிஸ்க் மற்ற இடங்கள்ல அதிகமா பண்ணும். ஓகே, அப்புறம் இமிட்டபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்குது. இது என்னன்னா, ஒரு ஸ்டோரேஜ்ல வந்து நம்ம ஒரு ஃபைலை தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து நிறைய மாற்றங்களுக்குள்ளாகும். ரைட், அப்போ சில ஃபைல்ஸ் மட்டும் என்னன்னா ஒரே ஒரு தடவை தான் நான் ரைட் பண்ணுவேன், ஆனா பல தடவை நான் அதை ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிற சினாரியோல இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்சுவல் நோட். ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கும் உங்க கம்பெனிக்கும் இடையில ஒரு கான்ட்ராக்சுவல் நோட் நடந்துருச்சு. அந்த கான்ட்ராக்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் அந்த கான்ட்ராக்ட் எழுதுவாங்க, ஆனா அந்த கான்ட்ராக்டை பல தடவை நம்ம படிக்கலாம். அதை என்ன பண்ணக்கூடாது, யாரும் டெலீட் பண்ணக்கூடாது. ஓகே, அதே நேரத்துல அந்த ஃபைல் என்ன இருக்கணும், அங்கேயே தான் இருக்கணும். அப்போ எப்படி பண்ணலாம்னா, ஒரு கான்ட்ராக்ட் நம்ம கிட்ட இருக்குன்னா அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் அந்த ஃபைலை என்ன பண்ணக்கூடாது, யாரும் டெலீட் பண்ணக்கூடாது. அப்படின்னா நம்ம இமிட்டபிள் ஸ்டோரேஜ்ல போயிட்டு நம்ம பாலிசி செட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபைலை யாரும் டெலீட் பண்ண முடியாது, யாரும் மாடிஃபை பண்ண முடியாது. அந்த ஃபைல் அங்கேயே தான் இருக்கும். சில விஷயங்கள்ல எப்படி இருக்கும்னா லீகல் ஹோல்டிங்னு சொல்லுவோம், அதாவது கேஸ் நடக்கும். ஓகே, ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கு இடையில கேஸ் நடக்கும். கேஸ் நடக்கும்போது சில ஆதாரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அழிக்காம இருக்கிறதுக்காக அந்த ஆதாரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல வந்து தூக்கி வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, லீகல் ஹோல்டு பாலிசி அப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த ஃபைல்ஸை யாரும் டெலிட்டும் பண்ண முடியாது, யாரும் மாடிஃபை பண்ணவும் முடியாது. எப்போ அந்த லீகல் கேஸ் முடியுதோ அது வரைக்கும் அது அப்படியே இருக்கும். நீங்க ஈவன் தோ உங்களோட ரிட்டன்ஷன் பாலிசி, உங்களோட என்ன பாலிசி இருந்தாலும் எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணி அந்த ஃபைல் அங்கேயே இருக்கிறதுக்கு பண்ணும். அது வந்து எதுக்காகனா சில சமயம் வந்து சில ரெகுலேட்டரிஸ் வந்து சில விஷயங்களை வந்து 7 வருஷத்துக்கு வச்சுக்கணும், 10 வருஷத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்டாவெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி
டாக்குமெண்ட் வந்து எவ்வளவு நாளைக்கு ரிட்டென்ஷன் பண்ணணும், லீகலி ஹோல்ட் பண்ணுமாங்கிறத பொறுத்து அது மாற்றங்கள் வரும். ஓகே, இதுதான் வந்து ஹோல் நம்ம பார்த்த ஸ்டோரேஜினுடைய டீடைல். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டெய்னர் உள்ள கிரியேட் பண்ண போறோம். ஒரு டவுட், இப்போ ஹாட் டயர், கோல்ட் டயர், அந்த 3 லேயர்ஸ் சொன்னீங்கல்ல பை. இப்போ ஹாட் டயர்ல இருக்கும்போது நம்ம ஆக்சஸ் பண்றோம், அது வந்து கோல்ட் டயருக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த டயருக்கு போய் ஆக்சஸ் பண்ணணும் பை? இல்ல தேவையில்லை, இங்கேயே தான் இருக்கும். அவங்களுக்கு காமிக்கிறேன் அதையும். ஆனா என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து நம்ம மொத்தம் 4 டியர் பார்த்தோம். ஹாட் டியர், கூல் டியர், கோல்டு டியர், ஆர்கைவல் டியர், 4 டியர் பார்த்தோம். இந்த ஆர்கைவல் டியருக்கும் கோல்டு டியருக்கும் என்னன்னா வந்து ரீஹைட்ரேஷன் டைம்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஃபைல் வந்து இங்கேயே இருக்காது. ஓகே, அந்த ஃபைல் வந்து வேற ஒரு லோ காஸ்ட் ஸ்டோரேஜ்ல இருக்கும். பாயிண்டர் மட்டும்தான் இங்க இருக்கும். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா நீங்க அந்த ஃபைலை ரிட்ரீவ் பண்ணணும்னா, இப்ப நம்ம எப்படி வந்து உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வந்து உங்களுக்கு தேவையில்லாத புக் எல்லாத்தையும் ஓகே நீங்க என்ன பண்ணுவீங்க, கட்டி பரண மேல போட்டுருவீங்க. கரெக்டா இல்லையா? இல்ல ஸ்டோர் ரூம்ல போட்டுருவீங்க. தேவையான புக்கை மட்டும் என்ன பண்ணிருப்பீங்க, டேபிள்ல வச்சிருப்பீங்க. படிக்கிற புக்கு டேபிள்ல இருக்கும். ஓகே, சில படிக்காத புக் என்ன பண்ணும், உங்களுடைய லைப்ரரியில இருக்கும். ஓகே, இப்போ டேபிள்ல இருக்கிறது ஹாட், உங்க லைப்ரரியில இருக்கிறது வந்து கூல். ஓகே, நீங்க எது எல்லாத்தையும் வந்து கட்டி ஸ்டோர் ரூம்ல போட்டீங்களோ அது எல்லாம் வந்து கோல்டு. எதெல்லாத்தையும் கட்டி நீங்க கொண்டு போய் பரணை மேல வச்சிட்டீங்களோ அதெல்லாம் ஆர்கைவ். ஓகே, இப்போ டேபிள்ல இருக்கிறது உங்களால இமிடியேட்டா எடுக்க முடியும். ரைட்டா? அதே நேரத்துல உங்க கிட்ட இருக்கக்கூடிய லைப்ரரியில இருக்கிறது கொஞ்சம் தூரம் நடந்து போய் எடுத்துட்டு வந்துட முடியும். உங்க டேபிளுக்கும் லைப்ரரிக்கும் நடக்கிற தூரம் தேவை, அது அந்த நேரம் ஆகும். ஓகே, அதே மாதிரி உங்க ஸ்டோர் ரூமுக்கு இருக்கிறது நீங்க போய் ஸ்டோர் ரூம் திறந்து நீங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ரைட்? ஆனா பரணி மேல இருக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு இன்னும் அதிக நேரம் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க ஹாட் டியரை வந்து உடனே டச் பண்ணி உடனே அக்சஸ் பண்ணலாம். கூல் டியரை வந்து கூல் டியரை வந்து ஃபியூ செகண்ட்ஸ்ல அக்சஸ் பண்ணிடுவீங்க. ஆர்கைவல் டியருக்கு மட்டும் என்னன்னா அந்த ஹைட்ரேஷன் டைம் வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஓகே, அதுதான் அதுல இருக்க டிஃபரன்ஸ். அதுக்காக தான் காஸ்ட் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ஓகே, அந்த இதுக்காக ஒன்னே இப்ப நம்ம டெமோ பார்ப்போம். ஓகே, நான் டெமோக்கு போறதுக்கு முன்னாடி எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்காப்பா? ரிட்டன்ஷன் செட் பண்றோம் பை. ரிட்டன்ஷன்ஸ் செட் பண்ணி தென் அதுக்கப்புறம் வந்து அந்த பாயிண்ட் வந்து ரிகவர் பண்ணிக்கிறோம்ல பை. ஸோ இது போக பேரலி எதுவும் பேக்கப் ப்ராசஸ் நடக்குமா பை? பேக்கப் தனி பேக்கப் டாபிக் வரும்போது பேக்கப் பார்க்கலாம். பேக்கப் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, பட் ஆனால் வந்து ஹை லெவலா இதுதான் வந்து இப்போ. ஓகே, பேக்கப் தான் உங்களுக்கு காமிக்கிறேன், செட்டிங்ஸ்லேயே காமிக்கிறேன். ஓகே,